ரொம்ப ரொம்ப சிம்பிளாகவும் நல்ல டேஸ்டாகவும் ஏதாவது சைட் டிஷ் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷெஃப் சர்க்கிள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வெள்ளரிக்காய் தயிர் பச்சடி எப்படி ரொம்ப சிம்பிளாக டேஸ்ட்டாக செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த வெள்ளரிக்காய் தயிர் பச்சடி சப்பாத்திக்கும் பிரியாணிக்கும் ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். இதை நீங்கள் தனியாக கூட சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வெள்ளரிக்காய் தயிர் பச்சடி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு அகலமான பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு நல்ல கெட்டியான தயிர் எடுத்துக்கலாம். மெயினாக புளிக்காத தயிர் எடுத்துக்கோங்க, அப்போ தான் இந்த வெள்ளரிக்காய் தயிர் பச்சடிக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த தயிரை நல்ல க்ரீமியான பதத்துக்கு வர்ற அளவுக்கு நல்லா பீட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி விஸ்க் இல்லை ஃபோர்க் ஏதாவது வச்சு ஒரு 1-2 நிமிஷம் பீட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி க்ரீமியான பதம் வந்துடும். அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உங்கள் தயிர் கெட்டியாக இருக்குது அப்படின்னா மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. இல்லை தண்ணியாட்டாத தயிர் இருக்குது அப்படின்னு சொன்னால் அங்கே தண்ணி சேர்த்த வேண்டாம், ஜஸ்ட் பீட் பண்ணிங்கன்னா மட்டும் போதும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு துருவின கேரட் சேர்த்துக்கலாம். நல்லா சின்ன சின்ன இதாக துருவிக்கோங்க. அது கூட ஒரு பச்சை மிளகாயை நல்ல பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி, இதையும் சின்ன சின்னதாக துருவி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு 1/4 கப் அளவுக்கு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி இலை, அதையும் பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா, இந்த ரெண்டையும் சேர்த்துட்டு கடைசியாக 1 கப் அளவுக்கு வெள்ளரிக்காய் சின்ன சின்ன க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற அளவுக்கு இதை நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துட்டிங்கனாலும் இந்த தயிர் பச்சடியோட டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துறீங்க அப்படின்னு சொன்னால் இனிஷியலாக நம்ம அந்த தயிர் சேர்த்துவோம்ல, அப்போவே ஃப்ரெஷ் க்ரீமும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாம் ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிடணும். இதில் நம்ம யூஸ் பண்ணிக்கிற இந்த சீரகத்தூளும் அதுக்கப்புறம் சாட் மசாலாவும் ரொம்ப நல்ல டேஸ்ட் கொடுக்கும் இந்த தயிர் பச்சடிக்கு. அதே மாதிரி இதில் சேர்த்துருக்க பச்சை மிளகாயும் இஞ்சியும் இந்த தயிர் பச்சடிக்கு ஒரு நல்ல காரமும் நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும். நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துறீங்க அப்படின்னு சொன்னால் அது அப்போவே சாப்பிட்ருங்க. இல்லை அப்படின்னு சொன்னால் இதை நீங்கள் கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு மாதிரி சில் ஆனதுக்கப்புறம் சாப்பிட்டாலும் நல்ல டேஸ்ட் இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப டேஸ்டான ஹெல்த்தியான சிம்பிளாக செய்யக்கூடிய வெள்ளரிக்காய் தயிர் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்திக்கு ஒரு பெஸ்ட் காம்பினேஷனாக இருக்கும். அதே மாதிரி பிரியாணிக்கும் நீங்கள் ரைத்தா செய்யும் போது இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா ஒரு நல்ல டேஸ்ட் இருக்கும். ஸோ இந்த ரொம்ப டேஸ்டான வெள்ளரிக்காய் தயிர் பச்சடியை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ப்ளஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்புறம் உங்களோட சப்போர்ட் இல்லாமல் எதுவுமே பாசிபிள் கிடையாது. ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர். பாய்.